வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்களோட வாட்டர் டிவைனர் டிஜில் பிரபு. நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா, நம்ம திண்டுக்கல் மாவட்டம் சிலுக்குவார்வட்டி பஞ்சாயத்து கரியாம்பட்டி கிராமம். கரியாம்பட்டி கிராமத்தில் வந்து பார்த்திங்கன்னா காராந்தோட்டம் அப்படிங்கிற போகக்கூடிய தோட்டத்து பக்கத்தில் ஒரு விவசாய தோட்டத்துக்காக நீரோட்டம் பார்த்து கொடுத்துருந்தோம். இந்த பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து தேங்காய், எல்ராடு, செம்பு, மேக்னட்டு, பெண்டுலம் இதை வச்சு தான் பார்த்து கொடுத்துருக்கோம். அண்ணன் வந்து பார்த்திங்கன்னா பேர் வந்து விஷ்ணு. இவர் வந்து பாயிண்ட் நம்ம பார்த்து கொடுத்து ஒரு வாரம் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து இவங்க வந்து என்னென்னா மெக்கர் மூலியமாக தான் பாயிண்ட் பார்க்கணும்னு சொல்லி இவரோட எய்மில் இருந்தார். அண்ணன் வந்து கிருஷ்ணன் வந்து நீரோட்டம் பார்க்க சொல்லி மெக்கர் மூலியமாக ஆளை வர சொல்லி பார்த்து கொடுத்தாரு. பார்த்து கொடுத்து ஆனால் ஃபெயிலியர் ஆகிடுச்சு. நம்ம இந்த இடத்துல பாயிண்ட்டு மார்க் பண்ணி கொடுத்து 750 எவ்வளோ 750 அடி வரைக்கும் டார்கெட் ஓட்டி கொடுத்து. ஆனால் நம்ம 1000 அடி சொல்லியிருந்தோம். அவர் அண்ணன் வந்து 700 அடி போதும், நமக்கு 2 இன்ச்சு தண்ணி வந்துடுச்சு போதும் நிப்பாட்டாப்பில். அண்ணன் பேர் வந்து விஷ்ணு. அவரோட வாக்குமூலம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சொல்லுங்கண்ணே. மெக்கர் வச்சு ஓட்டினாங்க. மெக்கர் வச்சு ஓட்டி ஒன்றும் அவ்வளோ இது இல்லை, ஒரு ஃபெயிலியர் ஆயிடுச்சு. நமக்கு இப்போ பழைய பாரம்பரியத்தில் தண்ணி பார்த்தோம், 2 இன்ச்சு தண்ணி எடுத்து கொடுத்துறாப்புல சொன்ன மாதிரியே செஞ்சு கொடுத்துட்டாங்க. போதும், அது அந்தளவுக்கு போதும், சந்தோஷம். மெக்கரில் எங்கேருந்து கூப்பிட்டீங்க? மெக்கர் மிஷின் கிருஷ்ணகிரி மாவட்டம். கிருஷ்ணகிரி. அவங்க பேர் வந்து சொல்ல விரும்பல, அது எதுக்குண்ணே? சரி, ரைட்டு, பேர் சொல்ல வேணாம். மெக்கர் மிஷினில் வந்து கூப்பிட்டு வச்சு பார்த்தீங்க. அதாவது இதுக்கு முன்னாடி 5 பேர் ஓட்டிருக்கேன். அது வந்து பாரம்பரிய முறையில் தண்ணி வச்சு நிறையா அதுவும் கொஞ்சம் ஃபெயிலியர் ஆகிருக்கு. சரி, சயின்ஸ் ரீதியாக போவோமே அப்படின்ட்டு தண்ணி பார்த்தேன். அதுவும் ஒன்றும் கதையாகலை. அப்புறம் இப்போ நீங்கள் பார்த்து கொடுத்தது பரவாயில்ல, 2 தண்ணி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சரி, ரைட்டு. ஆனால் அவரும் என் மேலே ஒரு நம்பிக்கை இல்லாமல் தான் மெக்கர் வசித்து பார்த்தாரு. நானும் அதுக்கு வந்து சரி ரைட்டு ஓட்டி பாருங்க அப்படின்னு நானும் அதுக்கு விட்டுட்டேன். அவரை ஃப்ரீயாக விட்டுட்டேன், ஓட்டி பாருங்க அப்படின்னு நானும் விட்டுட்டேன். ஏன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு வந்து சொந்தக்காரர் தான் அவர். எங்கிட்டாவது ஏன்னா எங்கள் அம்மா பிறந்த ஊர் இது எங்கள் அம்மா பிறந்த ஊர். அப்படிங்கும்போது வந்து நான் வந்து எதுவும் உங்களை தட்ட முடியாது, கேட்கவும் முடியாது, தட்டி கேட்கவும் முடியாது. ஏன்னா மெக்கர் வச்சு பார்க்குறேன் வந்து நான் வந்து அதை பாயிண்ட் நைட் செக் பண்ணலாம்னு தான் பார்த்தேன். எனக்கு விருப்பம் இல்லை அந்த பாயிண்ட்டை. நம்ம வேண்டாம், அதை பார்த்தாலும் அது திருப்தி இருக்காது அப்படின்னு விட்டேன். நீங்களாம் ஓட்டி ஃபெயிலியர் ஆனதுக்கப்புறம் அடுத்து நம்ம வச்ச பாயிண்ட்டை நீங்கள் தான் கேட்டீங்க, என்ன ஓட்டலாமா அப்படின்னு நீங்கள் தான் கேட்டீங்க. ஓட்டுங்க அப்படின்னு நான் இது பண்ணி. ஆனால் எனக்கு என்ன ஒன்று, நீங்கள் இந்த மெக்கர் வச்சு பார்க்குறது எனக்கு உடன்பாடு இல்லை. எனக்கு அதில் கொஞ்சம் கூட உடன்பாடு இல்லை. வேண்டாம், தண்ணி வந்துருமா, அதாவது இல்லை தண்ணி வரும். சரி, ரைட்டு. எப்பயுமே நீங்கள் பாரம்பரியமான மெத்தடில் பாருங்கள். மெயின் வந்து கடவுள் மேலே நம்பிக்கை வச்சு ஓட்டுங்க. உங்களோட கர்ம பலனை ஏறணும், அது கிடைக்கும் கண்டிப்பாக. நான் இப்போயும் சொல்கிறேன், யாருக்கு என்னென்ன கிடைக்குமோ அவங்களுக்கு அந்த கண்டிப்பாக கிடைக்கும். நானே மெக்கர் வச்சு பார்த்து வந்தேன். நானே மெக்கர் வச்சு ஏன் பார்க்கல? இப்போ அது எனக்கு வேண்டாம், நான் பாரம்பரிய மெத்தடில் போயிடுறேன் அப்படின்னு தூக்கி போட்டேன். நான் பணம் வாங்கணும்னு நினச்சா எப்படி வேணால் வாங்கிடலாம் உங்கள்கிட்ட. எனக்கு 10,000 கொடுங்க, 5,000 கொடுங்க சொல்லி கேட்காம ஒரு பெரிய விஷயமே கிடையாது. நீங்கள் மெக்கர் வச்சு கூப்பிட்டு எவ்வளோ பணம் கொடுத்தீங்க உங்களுக்கு தான் தெரியும். அது எனக்கு எவ்வளோ பணம் கொடுத்தீங்க உங்களுக்கு தான் தெரியும். அதை வந்து நம்ம பேச வேண்டாம், சரிங்களா? பணங்கிறது வந்து எப்போனா வரும், எப்போனா போகும். நம்ம ஒரு நம்பிக்கை, 2வது கடவுள் மேலே ஒரு இது. எனக்கு உண்மையிலே ரொம்ப எனக்கு சந்தோஷம் இந்த இடத்துல. ஏன் தெரியுமா? நீங்கள் முதல்ல ஸ்டார்ட் பண்ணது மெக்கரு. நம்பிக்கை இல்லாமல் உங்கள் அப்பா இது பண்ணார். அது நீங்கள் எப்படி பண்ணீங்கன்னு தெரியாது. அப்படி இல்லைண்ணே, அதாவது கேட்டாங்க முடிச்சு போகும்போது எவ்வளோ அடி என்னங்கிறதுன்னு கேட்டாங்க. உறுதி கொடுக்கல. நீங்கள் உறுதி கன்ஃபார்மாக இவ்வளோ அடி அப்படின்னதுக்கு அது சொல்லணும். நான் 1000 அடி வரைக்கும் டார்கெட் கொடுத்தேன் உங்களுக்கு. 1000 அடிங்கும் போது அது யோசிக்கத்தக்க விஷயம். ஆமாம், 1000 அடி தான் டார்கெட் கொடுத்தேன். ஆனால் வந்து வாட்ரு எந்த கேப்லாலும் ஓப்பன் ஆகும். ஏன்னா 100 அடிக்கு 100 அடிக்கு வித்தியாசம் போகும். ஏன்னா இப்போ இருக்க நமக்கு வெயில் அதிகமாக இருக்குது, காற்று அதிகமாக இருக்குது, ரொம்ப ட்ரை ஆகி போய்கிறது. அப்படிங்கும்போது எந்த நேரத்தில் எப்போ வாட்ரு வரும்னு நமக்கு தெரியாது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நிலக்கோட்டை பக்கத்தில் இது என்ன கம்மானா, இது கொங்கூரில் கம்மா. இந்த கொங்கூரில் கம்மாவோட சருத்து இந்த பக்கம் நம்ம எடுத்துருக்கோம் இப்போ வரைக்கும். நான் இப்போ அதை நம்புகிறேன். ஏன்னா இந்த பக்கம் போகிற வாட்டர் லைன் இதுதான். இதை தாண்டி அப்படியே அங்கிட்டு போனீங்கன்னா சுத்தமாக ட்ரை. எங்கிட்டு இந்த வாட்ரு இந்த தண்ணியை வந்து பார்த்திங்கன்னா இதை தாண்டி அங்கிட்டு போய் எடுக்க முடியாது. அங்கிட்டு போனீங்கன்னா 1300 1200 போயிருக்கு கீழே. நான் ஏன் இந்த இடத்துல இவ்வளோ தூரம் நம்பிக்கை சொல்கிறேன்னா, இந்த பெல்ட்டு வேறு, அந்த பெல்ட்டு வேறு, இடத்துக்கடை மாறுபடும். தண்ணி இடத்துக்கடை மாறுபடும். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மேலே தண்ணி வந்தது பெரிய விஷயமா இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷப்படுறேன்.
சரி ரைட்டு. உங்களோட வாக்கு மூலம் தான் மெயின் எனக்கு. சரி சந்தோஷம் தானே உங்களுக்கு? சந்தோஷம் தான். சரி ரைட். விட்டா ஏய் விட்டா 100% சக்ஸஸ். அங்கே பாடி இருந்துச்சு. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்களோட வாட்டர் டிவைனர் டீச்சர் பிரபு. நம்ம எங்கே பார்த்தீங்கன்னா நம்ம திண்டுக்கல் மாவட்டம் சிறுக்கோரட்டி ஊராட்சி கரியாம்பட்டி அப்படிங்கிற கிராமத்தில், அந்த கிராமத்து பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா காரா தோட்டம் அப்படிங்குவாங்க. அந்த தோட்டத்தில் வந்து நம்ம இந்த பாயிண்ட் பார்த்துக்கிட்டோம். காராந்தோட்டம் அப்படிங்கிற ஊர் கரியாம்பட்டி பக்கத்தில் காராந்தோட்டம் அப்படிங்கிற கிராமத்தில் இந்த விவசாய தோட்டத்துக்கு அந்த பாயிண்ட் பார்த்து கொடுத்தோம். ஆனால் ஆல்ரெடி இவங்க வந்து பார்த்திங்கன்னா, இந்த பையன் பார்த்திங்கன்னா கிருஷ்ணலேருந்து மெக்கர் மெஷினை வச்சு தான் ஒரு பாயிண்ட் பார்த்து 900 அடி வரைக்கும் ஓட்டி நைட்டு ஃபெயிலியர் ஆக்கிட்டாங்க. நம்ம காலையில் வந்து 3 நாளைக்கு முன்னாடி இந்த பாயிண்ட் நம்ம பார்த்து கொடுத்தோம். ஆனால் அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, மெக்கர் மிஷினை வச்சு தான் பார்த்து நான் ஓட்டணும் அப்படின்னு சொல்லி இது பண்ணார். சரிங்க ரைட்டுங்க அப்படின்னு நானும் விட்டுட்டேன். அப்புறம் மெக்கர் மிஷினை வச்சு பார்த்து ஓட்டி தண்ணி வரல, 900 அடி வரைக்கும் ஓட்டி தண்ணி வரல. நம்ம வந்து பார்த்திங்கன்னா பாரம்பரியமான முறை தேங்காய், எல்ராடு, செம்பு, மேக்னெட்டு இதை வச்சு பார்த்து வித்தே இருக்கோம். வச்சு பார்த்து இந்த பாயிண்ட் ஓட்டி கொடுக்குறோம். ஓட்டி கொடுத்து இப்போ ஒரு 2-2.5 தண்ணி பக்கம் வருது. 7 அடி ஓடியாச்சு. தண்ணி வந்து 2 தண்ணி பக்கம் வந்துருச்சு. நான் ஃபுல் வீடியோ நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இன்னும் இடத்தோட உரிமையில் வந்து நம்மளை பேசுவார். உங்கள்கிட்ட பேசி வீடியோ போடுவேன், நான் அப்லோட் பண்ணுறேன். ஏன்னா மெக்கருங்கிறாங்க எல்லாமே. ஆனால் மெக்கருங்கிறது வந்து எல்லா இடத்துலையும் ஃபெயிலியர் ஆகிருக்குது. நம்ம பாரம்பரிய முறையில் பார்க்குற இது பாயிண்ட் வந்து ஓரளவுக்கு சக்ஸஸ் ஆகி ஓடி இருக்குது. மக்களை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும், எல்லாமே மெக்கர் வேணும் அப்படின்னு என்னோடய கோரிக்கை என்னென்னா, மெக்கரு பாருங்கள், எல்லா இடத்துலையும் சக்ஸஸ் ஆகாது. மெக்கர் மிஷின் 1-2 ஃபெயிலியர் ஆகிரும். இதெல்லாம் வந்து இந்த ஏரியா வந்து ரொம்ப ட்ரையான ஏரியா. இந்த ஏரியாவில் வந்து இவ்வளோ தண்ணி வருமா அப்படின்னு கூட எனக்கே சந்தேகமாக இருக்குது. ஏன் அப்படின்னா, இங்கெல்லாம் வந்து ரொம்ப ட்ரை. 1003 வரைக்கும் ஓட்டிருக்காங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா வெறும் 750 அடி எடுத்து கொடுக்கலாம் தண்ணியை. இந்த பாயிண்ட் பார்த்திங்கன்னா நம்ம திண்டுக்கல் மாவட்டம் சிறுக்கார்பட்டி ஊராட்சி காராந்தோட்டத்து பக்கத்தில் கரியாம்பட்டி கிராமத்தில் தான் இந்த பாயிண்ட்டு. இது ரொம்ப ட்ரையான ஏரியா. வச்சு ஓடி தண்ணி எடுத்து கொடுத்துருக்கோம். பாட்டி அங்கே நிற்கிறாங்க, பேசிட்டு அடுத்தவங்கள்ட்ட.